கனவா மீனில் கொஞ்சம் கிரேவியும் ஃப்ரை பண்ணுறதும் எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கிரேவிக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு ரிங்ஸாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா கட் பண்ணியிருக்கிறேன். அதில் போடுற மசாலாவுக்கு சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, அனீஸ் இது எல்லாத்தையும் லேசாக ரோஸ்ட் பண்ணி அதையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த வறுக்கிறதுக்கு மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் இது எல்லாத்தையும் போட்டு அதை கொஞ்சம் பெசரி வச்சுருக்கிறேன். இதை எண்ணெயில் போட்டு வறுக்கிறேன். கொஞ்சம் வறுக்கும்போது கவனமாக வறுக்கணும். ஏன்னா இது பட்டு பட்டுன்னு வெடிக்கும், கையில் தெரிச்சிடக்கூடாது. வறுக்கிறதும் போட்ட உடனே திருப்பி விடணும். அடுத்து இன்னொரு தடவை திருப்பி விட்டு உடனே எடுத்துடணும். இல்லாட்டி அது ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் உடனே டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடணும் அதை. இப்போ இந்த கிரேவி எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையை நிறையா கட் பண்ணி போட்டு அதை நல்லா நீங்கள் வதக்கிடணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக தான் இதுக்கு போடுறேன். நான் எப்போதும் தட்டி போடுவேன். இதில் மட்டும் கொஞ்சம் ஏன்னா தொக்கு மாதிரி வரணுன்றதுனால அதை பேஸ்ட்டாக அரைச்சதை இதில் போட்டு வதக்கிக்கிறோம். வதக்கிக்கிட்டு இதில் ஒரே ஒரு தக்காளி, ரொம்ப தக்காளியும் தேவையில்லை இதுக்கு. ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு. மீனில் கொஞ்சம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்குறோம். அதனால் இதில் உப்பு கொஞ்சம் அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ஒரு தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இது ஸ்குவிட் ரிங்ஸுன்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும். நீங்கள் ஹோட்டல்ஸ்லலாம் போனால் ஸ்குவிட் ரிங்ஸுன்னு வச்சுருப்பாங்க. இந்த மசாலா பொடி நம்ம வறுத்து பவுடர் பண்ணதை நம்ம போட்டுக்கிறோம். அதை போட்டுட்டு இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்தா போதும். ரொம்ப மல்லித்தூள் போட வேண்டாம். போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கூட்டு மாதிரி ரொம்ப தண்ணியாயிரும். அதனால் அளவாக போட்டுட்டு அந்த அளவோட நிறுத்திக்கோங்க. இந்த ஸ்குவிட் ரிங்ஸுன்றது கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் வீட்டிலையே செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா செஞ்சு தாராளமாக சாப்பிடலாம். இப்போ இதில் இந்த கிரேவிக்குன்னு கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை போடுறேன். அது கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருப்பேன். வறுக்கிறது அப்படியே வளையமாகவே வறுத்து எடுத்துருவோம். இதுக்கு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வளையத்தையே 2ஆ 3ஆ நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி வதக்கணும். அது கிளாஸ் மாதிரி இருக்கிறது லேசாக வதங்கினோடனே கலர் லேசாக சேஞ்ச் ஆகி ஒயிட் ஆகி வரும். இந்த ஸ்டேஜ்லேயே அது வெந்துடும். இதுக்கு மேலே நீங்கள் இந்த கிரேவியை வற்ற வச்சு கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபிஷ் என்ன ஆகும்னாக்கா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் லேசாக வதக்கி விட்டு அது வெந்த உடனே டக்குன்னு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.